இது மாதிரி தான் பல சந்தர்ப்பங்கள்ல. இது 1924 அங்க பண்ணான்னா அதுக்கப்புறம் 40-45 வருஷம் கழிச்சு ராமேஸ்வரத்துல ஒரு கடும் புயல் தாக்கித்து. அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 60s வாக்குல 1960ஆம் வருஷ வாக்குல மிகப்பெரிய புயல். தனுஷ்கோடி அப்படிங்கிற இடம் காணா போற அளவுக்கு மழை பெஞ்சு புயல், சமுத்திரம் கொந்தளிப்பு எல்லாம் இருந்தது. அது நடக்க போறது. அதுக்கு முன்னால பெரியவா என்ன பண்ணினா, இந்த 60ஆம் வருஷ ஆரம்பத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் யாத்திரை பண்ணாலும், தஞ்சாவூர் ஜில்லாலாம் யாத்திரை பண்ணியிருந்தா, எந்த இடத்துல யாத்திரை பண்ணினாலும் போற இடத்தெல்லாம் யாரை பார்த்தாலும் அவளுக்கு நிலம் இருந்ததுன்னா உடனே ஒரு உத்தரவு, மடத்துக்கு ஒரு மூட்டை நெல் அனுப்புறியா அப்படின்னு. இப்படியே கேட்டுனே வந்தா, மடத்துக்கு ஒரு மூட்டை நெல் அனுப்புறியா, மடத்துக்கு ஒரு மூட்டை நெல் அனுப்புறியான்னு. ஜனங்கள்லாம் பார்த்து ஏதோ பாவம் மடத்துல ஏதோ போறல போல இருக்கு, வேண்டிருக்கு பெரியவாளுக்கு, எத்தனையோ தர்ம காரியம் எல்லாம் பண்றா, அதனால நெல் அனுப்பிச்சிருந்தா. மடத்துல இருக்கிற மேனேஜருக்கு என்ன உத்தரவுன்னா, எந்தெந்த ஊர்ல போய் மடத்துக்கு நெல் அனுப்புங்க, அந்தந்த லோக்கல் மடத்துக்கு அவ கொண்டு சேர்ப்பா. அந்தந்த மேனேஜர்ஸ்க்கு என்ன உத்தரவுன்னா, இப்படி சேர்ற நெல்லை எல்லாத்தையும் உடனே கொண்டு ராமேஸ்வரத்துல சங்கர மடத்துல வைக்கணும் அப்படின்னு, அங்க அனுப்பிச்சிடணும் அப்படின்னு. இப்படியே அங்கங்க சேர்ற நெல் எல்லாம் ராமேஸ்வரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. ராமேஸ்வரத்துல அந்த அக்னி தீர்த்தத்துல காஞ்சிகாம கோடிபீடத்தோட சங்கர மடம் இருக்கு. ஆதிசங்கருக்கு மிகப்பெரிய 4 சிஷ்யாலோட ஒரு மண்டபம் எழுப்பி அதுல ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா. என்ன தட்சிணாம்நாயம் அப்படின்னு இந்த சார்தாம்ல பகவத்பாதால் இந்த ராமேஸ்வரத்துல தட்சிணாம்நாய பீடம் ஸ்தாபிதம் பண்ணினத்தினால அது பல காலகட்டங்கள்ல இது மாதிரி சமுத்திர கொந்தளிப்பு உட்பாதங்கள் இதனாலும் அழிஞ்சு போயிருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாறுல பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து மாலிகாபூர் படையெடுத்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து ஹதாஹதம் பண்ணிட்டு தான் நமக்கு ஹிஸ்டரி சொல்றது. அதுல இந்த தட்சிணாம்நாயம் ராமேஸ்வரத்துல இருந்ததும் காணா போயிருக்கலாம். அதெல்லாம் ஞாபகார்த்தமா தான் பெரியவா அப்படி ஆதிசங்கருக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதுனாலதான் அங்க பெரிய அக்னி தீர்த்தத்துல எல்லாரும் ஸ்நானம் பண்ணி தலையை நிமித்தினோடனே பகவத்பாதா தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அங்க சங்கரமடம் ஸ்தாபிதம் பண்ணி ஆச்சாரியாளுக்கு பிரதிஷ்டை பண்ணினா, அங்க சுத்திவர இருக்கிற இடத்துல அந்த மடத்துல விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் பார்த்துருந்தார். ராமேஸ்வர விஷு அப்படின்னே அவரை சொல்லுவா. அவர் தான் பார்த்துட்டு இருக்கார். இப்படி அங்கங்க செய்யற நெல்லெல்லாம் இங்க வருது. அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி உள்ளுக்குள்ள அடுக்கி வச்சுக்கணும் அப்படின்னு. பார்த்தா வர நெல்லாம் அடுக்கி வைக்கிற ஒரு ரூம் முழுக்கெல்லாம் ரொம்ப எடுத்து உடனே அடுத்தது இன்னொரு ரூம்ல வச்சா, அங்க வச்சா, இங்க வச்சா, பார்த்தா மடம் முழுக்கலும் நெல் முட்டையா இருக்கு. வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி நெல் சேர்ந்துட்டே இருந்தது. அவர் என்ன பண்ணினார், விஷு மடத்துக்கு லெட்டர் போட்டார் மேனேஜருக்கு. இங்க ராமேஸ்வரம் மடத்திலயோ அதிகமா ஒன்னும் கூட்டம் இல்லை, இங்க ஜனங்களும் அதிகமா இல்லாதனால இவ்வளவு நெல் இங்க எதுக்கு உபயோகம் பண்றதுக்கு இல்லையே, என்ன பண்ணணுங்கிற அபிப்பிராயத்தில் பெரியவா இங்க அனுப்புறா. அதை கொஞ்சம் கேட்டு சொன்னா பரவாயில்ல, நான் அதை எப்படி விநியோகம் பண்ணணும், எப்படி உபயோகிக்கணும்னு சொன்னா பரவாயில்ல, நான் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சு வீணா பெடாத இருக்கணும் அப்படின்னு. இவர் லெட்டர் போட வேண்டியது, பதிலே வராது. இப்படி பல லெட்டர் போட்டு போட்டு பார்த்தார், பதில் வரல. லெட்டர் போட்டா என்ன வரும்னா, இன்னும் 10 மூட்டை நெல் வரும். இப்படி இவர் பார்த்து பார்த்து பொறுமை இழந்து என்ன பண்ணார், அவர் கிளம்பி வந்துட்டார். நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரத்துக்கு வந்தோன்னா மேனேஜர் CS விஸ்வநாதன் அவர்கிட்ட கேட்டார், என்னமாமா நான் லெட்டர் போட்டுட்டே இருக்கேன், நெல்லு தான் வரதே வழியே பதில் வர மாட்டேங்கிறது, இந்த நெல்லாம் வச்சு நாங்க என்ன பண்றது, அங்க உபயோகம் இல்லையே அப்படின்னு. அப்பா நீ லெட்டர் போடுற, ஆனா நானும் பெரியவாள்கிட்ட தான் போய் சொல்றேன், பெரியவா பதில் சொன்னாதானே நான் உனக்கு பதில் சொல்ல முடியும், லெட்டர் எழுத முடியும், என்ன கோச்சுக்கிறியே, அதனால பெரியவா நான் எப்ப போய் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், நானும் உனக்கு பதில் எழுத முடியல அப்படின்னு. இப்பதான் நேரம் வந்திருக்கே, வா 2 பேருமா நேரையே போய் கேட்டுலாம் அப்படின்னு பெரியவாள்கிட்ட வந்தா. பெரியவாள்கிட்ட வந்து கேட்டா, இத்தனை நெல் ராமேஸ்வரத்துக்கு என்ன பண்றது, அங்க உபயோகம் இல்லையே அப்படின்னா, எதுக்காக அனுப்பிச்சான்னு தெரியல அப்படின்னா. உடனே பெரியவா ஒண்ணுமே பதில் சொல்லல. உடனே மேனேஜர் சொன்னார், அங்க ஆள் இல்லாத இடத்துக்கு இத்தனை மூட்டை நெல் வருது, அந்த நெல்லாம் இங்க வந்தாலும் ஜனங்கள்லாம் இத்தனை பேர் தரிசனத்துக்கு வரா, மடத்துல இத்தனை பேர் சேவார்த்திகள்லாம் இருக்கிறதுனால இங்க உபயோகமாவான்னு இருக்கும், அதனால அந்த நெல்லெல்லாம் இங்க வேணா கொண்டு வந்துட்டா தேவையில்லை, அங்க எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் இங்கக்கின்னு வாங்கலையே அப்படின்னா, நான் உனக்கு இங்க நம்ம உபயோகத்துக்கு நான் வாங்கலையே அப்படின்னு. சரி அங்க என்ன பண்ண போறது அப்படின்னு பதில் சொல்லல. உடனே கேட்டா, இந்த மேனேஜர் நீ சொல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் பார்த்தார்,
இவர் நெல்லை கலெக்ட் பண்றது இவர் இதை எப்படி விநியோகம் பண்ணணும்னு தன்னை கேட்கிறாள். பெரியவாள்கிட்ட பழகினவாள்லாம் ரொம்ப ஜாகிரதையா தான் மூவ் பண்ணுவா. ஏன்னா பெரியவா என்னம்னா முதல்ல ஆழம் பார்ப்பா, நம்மள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல, நம்மளையே அபிப்பிராயம் சொல்றாப்பெல்லாம் பார்த்துப்பா. அவர் பார்த்தார், நான் என்னத்தை சொல்றது, பெரியவா வாங்குற நான் என்னத்தை சொல்றது அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த கேட்டதுக்காக சரி இங்கே கொண்டு வர வேண்டாம்னா அங்கேயே ராமநாத சுவாமி கோவிலுக்கு பல யாத்திரிகள்லாம் வரா. ராமநாத சுவாமிக்கு நிறைய நெல் இருக்கே வழி, இப்போ ஒருத்தரும் அரிசி கொடுக்க மாட்டேங்கிறா, நெல் கொடுக்க மாட்டேங்கிறா, அதனால அங்க கோவிலுக்கு வேணா உபயோகமா இருக்கட்டும், அங்க வேணா கொடுத்துடலாம் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, நான் இங்க மடத்துக்குன்னு சொல்லல, ராமநாத சுவாமிக்குன்னு நான் வாங்கல அப்படின்னு. சரி என்ன பண்றது? உடனே விஸ்வநாதன் சொன்னார், எனக்கு அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பெருச்சாளிலாம் தின்னுடும் போல இருக்கு, வீணா போயிடும் போல இருக்கு அப்படின்னு. பெரியவா அப்படி பதிலே சரியா சொல்லாதனால மேனேஜர் கோவம் வந்துடுத்தோம். வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா சமுத்திரத்துல கொண்டு ஒப்படா அப்படின்னு இவர்கிட்ட கத்தினார். இப்படி கத்தினா பெரியவா உடனே ஒத்துட்டே கேட்டேன், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா யாரும் என்ன பதில் சொல்ல, ஒத்துரும் ஒன்றும் பதில் சொல்ல. யாரான ஏதான சஜஷன் சொன்னாலும் அதை உடனே அதுக்கு இல்லையே இதுக்கு இல்லையேன்னு வேற மறுத்து சொல்லிடுறா. இப்படியே முடிஞ்சது. கடைசியில ஏந்துன்னு பெரியவா உள்ள போயிட்டா. இங்கேருந்து விஸ்வநாத ராமேஸ்வரத்துலேருந்து வந்து லெட்டர் போட்டா ஒன்றும் பதில் வரலையேன்னு நேர கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா இப்ப நேரையும் பதில் இல்லை. இப்படி ஒன்றும் இல்லாத பேச்சுட்டு முடிஞ்சுட்டு போச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. மேனேஜருக்கு கோவம் வந்துடுத்து. நீ பாட்டு கிளம்பி போடா ராமேஸ்வரம், இவர் அப்படிதான் பண்ணுவார், இருந்தா இஷ்டம் தான் இருக்கட்டும், ஏலி தின்னா திங்கட்டும், என்ன தின்னா திங்கட்டும், உனக்கு இடம் இல்லைன்னா இங்கேனும் அக்கம் பக்கத்துல சமுத்திரக்கரையில கொண்டு வச்சுக்கோ, வரல இல்லலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சுட்டார். இவர் வெக்ஸ் ஆகி இங்கேருந்து வந்துட்டார். ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு விஸ்வநாதன் இவர் வந்தாரோ இல்லையோ, அடுத்த சில நாள்ல புயல் ஆரம்பிச்சது, மழை ஆரம்பிச்சது. கடுமையான புயல், கடுமையான மழை. இந்த ஆரம்பிச்சு 4 நாள் ஆனோன்னு பெரியவா என்ன பண்ணினா, மடத்துல கைங்கரியம் பண்ணி இந்த 2 பேர், அந்த 2 பேரையும் உடனே கிளம்பி ராமேஸ்வரம் போ அப்படின்னா, பஸ்ஸோ ட்ரெயினோ என்ன பிடிச்சு போவையோ உடனே கிளம்பி ராமேஸ்வரம் போ. ராமேஸ்வரத்துல போய் அங்க நெல் இருக்கு மூட்டையெல்லாம், அதெல்லாம் அரிசியா குத்தி அத்தனை பேருக்கும் ஆகாரத்துக்கு ஊர் முழுக்கல டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லு அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டான். இவா 2 பேரும் மடத்திலேருந்து போனவாதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துக்கும் இந்த இந்திய தீபகற்பத்துக்கும் லிங்கே கட்டாயிடுத்து. ரயில் போக முடியல. அந்த காலத்துல ரயில் போக்குவரத்து மட்டும்தான், ரயில்லாம் போக முடியாத அளவுக்கு போயிடுத்து. சமுத்திரம் அப்படி பொங்கிண்டு அப்பதான் தனுஷ்கோடிங்கிறதே காணா போன அளவுக்கு கடுமையான புயல். அப்படி இருக்க அந்த ஊர்ல பெரிய பணக்காரெல்லாம் கூட சாப்பாட்டுக்கு இல்லாத தவிக்க முடியுமா எடுத்து. பணம் இருக்கு, காசு இருக்கு, ஒரு சாமானும் இல்லை வெளியில, ஆனா ஊர் முழுக்கலும் வெள்ளக்காடா இருக்கு. அப்படி தவிச்சு இந்த சமயத்துல மடத்துல இத்தனையும் எத்தனை மூட்டை நெல் இருந்தோ அத்தனையும் அரிசியாக்கி அத்தனை பேருக்கும் வேளைக்கு, ஒருவேளை கார்த்தால மட்டும் போட்டா போருமா, அத்தனை பேருக்கும் போட்டு அன்னதானம் பண்ணி. வேடிக்கை என்னன்னா, பணக்கார ஆளுக்கெல்லாம் நேர வந்து மடத்துல வாங்கிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குமா, அதனால யாரையானு விட்டு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடுவாளாம். ஏன்னா அவளுக்கும் வேற ஒன்றும் சாப்பாட்டுக்கு வேற வழியே கிடையாது, கண்ணியா சாமானா ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து என்ன கொடுக்குறாளோ மடத்துலேருந்து அதுதான். அப்படி பசியாறினா கிட்டத்தட்ட 1 மாசம் போல அத்தனை ஜனங்களுக்கு, அந்த தீவுல இருக்க அத்தனை பேருக்கும் சாப்பாட்டுக்கு இந்த பெரியவா சேர்த்த நெல்லு தான் உபயோகமாச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சுது, ஓ இப்படி ஒரு உட்பாதம் ஒண்ணு வரப்போறது, அத்தனை பேரும் சாப்பாட்டுக்கு திண்டாட போறாங்கிறதுக்காக தான் போல இருக்கு. பெரியவா அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்னாலேருந்தே நெல்லு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா, நெல்லை சேர்த்து வச்சா அப்படின்னு. இதான் திரிகால ஞானிங்கிறது. அவளுக்கு தானே தெரியும் பின்னால என்ன வரப்போறது அப்படின்னு. சரி, இப்போ வந்து விஸ்வநாதன் வந்து கேட்டார், லெட்டர் போட்டார், மேனேஜர் வந்து கேட்டார், அப்போன்னு சொல்லாமலையோ, இல்ல பின்னால அதுக்கு ஒரு உபயோகம் இருக்கு, அப்போ உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லாமலையோ, அதை சொல்லாத பெரியவா ஏன் மழுப்பணும் அப்படின்னா, அதுதான் ஞானிகள்ங்கிறது. உடனே வாயை விட்டுட மாட்டா. காரணம் என்னன்னா, பின்னால பெரிய உட்பாதம் வரப்போறது, புயல் வரப்போறது, அதுக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு முன்னாலேயே சொன்னா நன்னா இருக்குமோ? அவ்வளவுதான், அதுலயே பிராணம் போயிடும். அதுக்கப்புறம் விஸ்வநாதன் அங்கேருந்து ராமேஸ்வரமா போவர், அவர் போக மாட்டார். அதுதான் ரகசியத்தை, தேவ ரகசியம் அப்படின்னு. எந்தெந்த காலகட்டத்துல எப்பப்போ வெளியில வரணுமோ அது தானே வெளியில வர அழகா பார்த்துன்னு இருப்பா. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சிண்ணே நம அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாம அம்பாளை பத்தி வர்ணிக்கிறது என்னென்ன, மகா பிரளயத்துல அந்த ஊழித்தாண்டவம் ஆடி பரமேஸ்வரன் எல்லாத்தையும் அந்த மகா பிரளயமா சம்ஹாரம் பண்றதே அதை பார்த்துன்னு ஜெகன்மாதாவான பராசக்தி எப்படி இருக்குன்னு சாட்சி மாத்திரமா நின்று காலம் வேடிக்கை பார்த்து நிற்கிறா. அதுக்கப்புறம் 1924 வருஷம் திருக்காட்டுப்பள்ளிக்கு விஜயம் பண்ணா. திருக்காட்டுப்பள்ளி